Hello TNPSC aspirants, welcome to the Impact IAS Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற poem Advice from a Tree. So, Advice from a Tree was written by Ilan Shamir. He is an American. Poet பத்தி எந்த book back factsம் இல்லை. So, we'll just know his nationality is American and we'll move on to the poem. Dear friend, stand tall and proud. Sink your roots deeply into the earth. Reflect the light of a greater source. ஸோ ஃபஸ்ட்டு 4 லைன்ஸில் என்ன சொல்கிறாரு போயட் அப்படின்னா ஒரு ட்ரீ போல் கான்ஃபிடெண்ட்டாக டிக்னிட்டியோட செல்ஃப் ரெஸ்பெக்டோட டாலாக ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணணும், லைஃப்பை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. சிங்க் யோர் ரூட்ஸ் டீப்லி இன் டு த எர்த் அப்படின்னா ஸ்ட்ராங்லி கனெக்டட் டு த ரூட்ஸ். இங்கே ரூட்ஸ்னு எதை சொல்கிறாருன்னா ஃபேமிலி, கல்ச்சர், வேல்யூஸ் அண்ட் பிரின்சிபல்ஸை தான் ரூட்ஸ்னு சொல்கிறாரு. ரிஃப்ளெக்ட் த ரைட் ஃப்ரம் அ கிரேட்டர் சோர்ஸ்னா ஒரு பெரியவங்க கிட்ட இருந்து இல்லை ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் கிட்ட இருந்து நம்ம ரிசீவ் பண்ணுற இன்ஸ்பிரேஷன் ஆர் நாலேஜ் ஆர் வெல்விஷர்ஸ் இது எல்லாத்தையுமே ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு. திங்க் லாங் டேர்ம், கெட் அவுட் ஆன் அ லிம். ஸோ திங்க் லாங் டேர்ம்னா டெம்ப்ரரி ஹாப்பினஸை ஃபோக்கஸ் பண்ணாமல் ஃபியூச்சரிஸ்டிக் திங்கிங் இருக்கணும்னு சொல்கிறாரு. கெட் அவுட் ஆன் லிம்னா ரிஸ்க் எடுத்துகிட்டு எக்ஸ்ப்ளோர் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒரு வட்டத்துக்குள்ளே வாழாமல் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடி நம்ம போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ரிமெம்பர் யுவர் பிளேஸ் அமங் ஆல் லிவிங் பீயிங்ஸ். எம்ப்ரேஸ் வித் ஜாய் த சேஞ்சிங் சீசன்ஸ். ஸோ ஹியூமன்ஸ் ஆர் த பார்ட் ஆஃப் நேச்சர். அதனால் நம்மளை மட்டுமே நினச்சிட்டு நம்ம செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. பார்ட் ஆஃப் என்விரான்மெண்ட்னா வில் இன்க்ளூட் அதர் அனிமல்ஸ், ட்ரீஸ் அண்ட் லிவிங் க்ரீச்சர்ஸ் ஆல்சோ. ஸோ அவங்களையும் நினச்சிட்டு தான் நம்ம லைஃப் ப்ரொசீட் பண்ணணும். எம்ப்ரேஸ் வித் ஜாய் த சேஞ்சிங் சீசன்ஸ்னால் அக்செப்டன்ஸ் இருக்கணும் ஃபார் த திங்ஸ். லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், எல்லாத்தையுமே தாங்கக்கூடிய அக்செப்டன்ஸ் நமக்கு இருக்கணும். ஃபார் ஈச் ஈல்ஸ் இஸ் ஓன் அபண்டன்ஸ். த எனர்ஜி அண்ட் பர்த் ஆஃப் ஸ்ப்ரிங். இங்கே ஸ்ப்ரிங் எதை சிம்பிளைஸ் பண்ணுறாருன்னா நியூ பிகினிங்ஸ், ஃப்ரெஷ் ஸ்டார்ட்ஸ், அதை தான் சிம்பிளைஸ் பண்ணுறாரு. த க்ரோத் அண்ட் கண்டென்மெண்ட் ஆஃப் சம்மர், அதாவது மெச்சூரிட்டி, எஃபர்ட்ஸ், க்ரியேட்டிவிட்டி அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் இன் ப்ராக்ரெஸ், அதை சம்மர்னு சொல்கிறாரு. த விஸ்டம் டு லெட் கோ ஆஃப் த லீவ்ஸ் இன் த ஃபால், அதாவது அக்செப்டன்ஸ், மூவிங் ஆன், ரியலைசிங் திங்ஸ், ரிலீஸிங் வாட் இஸ் நாட் ஆர்ஸ், லெட்டிங் கோ ஆஃப் த திங்ஸ், அதெல்லாம் ஃபால் அப்படின்னு சிம்பலைஸ் பண்ணுறாரு. த ரெஸ்ட் அண்ட் குவாய்ட் ரினியூவல் ஆஃப் வின்டர், அதாவது இந்த இடத்துல செல்ஃப் கேர், செல்ஃப் ரினியூவலை ஃபோக்கஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சைக்கிள் ஆஃப் லைஃப்க்கு நம்ம ரெடி ஆகணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட், ஃபீல் த விண்ட் அண்ட் த சன். ஸோ திஸ் ஹோல் போயம் ஒரு ட்ரீ பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது ஒரு ட்ரீ அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் போயட் எழுதியிருக்காரு. That is, feel the wind and the sun and delight in their presence. So tree எப்படி நேச்சர் கிட்ட இருந்து சன் அண்ட் சாயில்ல இருந்து நியூட்ரியன்ஸ் எடுத்துட்டு க்ரோ ஆகுதோ, அதே போல் நம்ம சின்ன சின்ன லைஃபோட சின்ன சின்ன விஷயத்துல இருந்து நம்ம ஹாப்பினஸ் ஆர் சேட்னஸ் எல்லாத்தையுமே பார்த்து ப்ரொசீட் பண்ணணும் லைஃபை அப்படின்னு சொல்கிறாரு. லுக் அப் அட் த மூன் தட் ஷைன்ஸ் டவுன் அப்பான் யூ அண்ட் த மிஸ்ட்ரி ஆஃப் த ஸ்டார்ஸ் அட் நைட். ஸோ நைட் டைமில் போய் ஸ்கையை பார்த்தோம் அப்படின்னா வில் ரியலைஸ் லைக் யூனிவர்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது, இதில் நம்ம ஒரு சின்ன ஸ்பாட் தான். அதாவது லைக் மிஸ்ட்ரி ஆஃப் த ஸ்டார்ஸ் அட் நைட் ஸ்கை அப்படின்னா அதாவது நம்ம ப்ராப்ளம்ஸை அவர் ரொம்ப ஸ்மாலாக டிஸ்கிரைப் பண்ணுறாரு. யூனிவர்ஸ் இஸ் வாஸ்ட், our problems and ourselves are a tiny creature in that, just move on with your life அப்படின்னு அட்வைஸ் கொடுக்குது. Seek nourishment from the good things in life, simple pleasures, earth, fresh air, light, be content with your natural beauty. சீக் நரிஷ்மெண்ட்னா சின்ன சின்ன ஹாப்பினஸ் ஆர் சேட்னஸ் அதில் இருந்துட்டு நம்ம லைஃப்பில் மூவ் ஆன் ஆகிறதுக்காக குட் திங்ஸை எடுத்துகிட்டு போய்க்கணும். அண்ட் எர்த், ஃப்ரெஷ் ஏர் அண்ட் லைட், அது நேச்சர்கிட்ட இருந்து கிடைக்கிற ப்ளெஷர்ஸ் எல்லாமே நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ பி கண்டென்ட் வித் நேச்சுரல் பியூட்டினா நம்ம மற்றவங்களை பார்த்து பொறாமப்படாமல் நம்மக்கிட்ட என்ன ஃபீச்சர்ஸ் அண்ட் இருக்கோ அதை வச்சுட்டு நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர்,
Let your limbs sway and dance in the breezes. Be flexible. Remember your roots. Enjoy the view. So, drink plenty of water. Na, take care of your own health. அப்படின்றாரு. Let your limbs sway and dance. Now, we should be like flexible even to face the happiness or downfalls. We should be ready to face anything. நம்ம ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அதே போல் நம்ம ஒரு ஹைட்டுக்கு ரீச் ஆகிட்டோன்னா நம்ம எங்கேருந்து வந்தோம், ரிமெம்பர் யுவர் ரூட்ஸ்னால் நம்ம எவ்வளோ லோவாக இருந்து மேலே வந்திருக்கோம், நம்ம எவ்வளோ ஹைட் ரீச் ஆனாலும் நம்ம ஃபேமிலி கல்ச்சர் எதையுமே மறந்துடக்கூடாது. ஸோ என்ஜாய் த வியூனா டெஸ்டினேஷனை மட்டும் நோக்கி நம்ம வந்துட்டு ஓடிட்டே இருக்கக்கூடாது. மீன்வைல் அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறப்போ இருக்கிற ப்ராசஸையுமே நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணுறாரு. ஸோ இந்த ஹோல் போயமை வந்து ட்ரீ பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து போயட் எழுதியிருக்காரு. அண்ட் ரைம் ஸ்கீம் எதுவும் பர்டிகுலராக த்ரூ அவுட் த போயம் எதுவும் ஃபாலோ பண்ணல. ஸோ வில் மூவ் ஆன் டு த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். டியர் ஃப்ரெண்ட், ஸ்டாண்ட் டால் அண்ட் ப்ரவுட். இங்கே பர்சானிஃபிகேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. த ட்ரீ இஸ் presented as a human being speaking directly to a friend, and the tree is also given the human quality of feeling proud. அதாவது லைக் ஹியூமன் லைக் கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து ட்ரீக்கு கொடுத்துருக்காங்க. தட்ஸ் வை ஹியர் பர்சானிஃபிகேஷன் இஸ் யூஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் மெட்டஃபார், சிங்க் யுவர் ரூட்ஸ் டீப்லி இன் டு த எர்த், reflect the light of a greater source. Inga roots represent a stronger foundation, values and connection to one's origin. So without using any words like as, than, they have compared roots to values of human life. That's why metaphor is used. The same thing with light represents the wisdom, goodness and knowledge or spiritual guidance. Then embrace with joy the changing seasons. Here both personification and metaphor is used. Embrace na is a human action, while changing seasons represent the change in life. So changing seasons வந்து change in life கூட compare பண்ணியிருக்காங்க without the use of like, as or than. The energy and birth of spring, இங்க வந்து personification and symbolism யூஸ் பண்ணியிருக்காங்க. Spring is given qualities of energy and birth, which symbolizes the new beginnings. The growth and contentment of summer, inga both personification and symbolism use பண்ணியிருக்காங்க. Summer symbolizes growth, maturity and satisfaction, and the wisdom to let go of the leaves in the fall, and also the rest and quiet renewal of winter. இங்கேயும் personification and symbolism யூஸ் பண்ணியிருக்காங்க. and that is when fall, summer, winterக்குலாம் human ability to rest, wisdom and contentment and growth இதெல்லாம் வந்துட்டு ஹியூமன் எபிலிட்டிஸை வந்து inanimate ஆப்ஜெக்ட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ சிம்பலிசம், இங்கே the tree is given wisdom, falling leaves symbolize letting go of the past. Here winter symbolizes the rest, recovery and renewal. Feel the wind and the sun, that's imagery, creates a sensory picture of experiencing the nature. And look up at the moon that shines down upon you. இங்க visual imagery யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் in the case of the mystery of stars at night. இந்த லைன்ஸை வாசிக்கிறப்போ you'll automatically create a visual image of the moon shining in the sky or the sky filled with stars. Let your limbs sway and dance in the breeze. Here personification, the branches of the tree are described as dancing as human action. Given like the tree is given a human attribute of dancing. ரிமெம்பர் யுவர் ரூட்ஸ், இங்கே வந்து மெட்டஃபர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரூட்ஸ் வந்து சிம்பலைசஸ் ஒன்ஸ் ஃபேமிலி, ஆரிஜின், கல்ச்சர் அண்ட் வேல்யூஸ். ரிமெம்பர் வந்து ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணியிருக்காரு, லைக் நாட் இன் சக்ஸசிவ் லைன். சக்ஸசிவ் லைன்ஸில் யூஸ் பண்ணியிருந்தா தட்ஸ் ஆனஃபோரா. ஸோ த்ரூ அவுட் த போயம் டிஃப்ரெண்ட் லைன்ஸில் யூஸ் பண்ணியிருக்காரு. தட்ஸ் வை த ரிப்பீட்டட் வேர்ட் ரிமெம்பர் எம்ஃபசைசஸ் இம்பார்ட்டன்ட் அட்வைஸ். ஸ்ப்ரிங், சம்மர், ஃபால், வின்டர் இது எல்லாமே தனித்தனியாக சிம்பாலிசம்னு பார்த்தோம். டுகெதர் இங்கே வந்து சிம்பாலிசம் யூஸ் பண்ணியிருக்காங்க. The 4 seasons symbolize different stages and experiences of human life. So that's it for today. Stay tuned for another poem video. Thank you. IAS IPS ஆகணும்னு கனவு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான முக்கியமான 3 விஷயம் என்ன சார்? யூபிஎஸ்சி அப்படின்னு வரும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு தெளிவான இலக்கு அப்படிங்கிறத நிர்ணயிச்சுட்டு நான் இதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியா இருக்கேன், என்ன நோக்கத்துக்காக நான் இந்த பயிற்சி எடுத்துக்க வர்றேன், கோல் என்ன அப்படிங்கிற கிளாரிட்டி இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒரு சரியான வழிகாட்டி, நீங்க எந்த அளவுக்கு ப்ராப்பரா டிராவல் பண்றீங்க, உங்களோட ஃபோக்கஸ் கரெக்டா இருக்கா, இஸ் தேர் எனி டீவியேஷன் ஃப்ரம் த ப்ரிப்பரேஷன். நம்ம இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி இந்த இயர் ஆகஸ்ட் பேட்ச்க்கான ஒரு இன்டேக்கை இப்போ அட்மிஷன்ஸ் ஓபன் பண்றோம். நம்மளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக கோச்சிங் சென்டர்ஸ் அப்படின்னாலே
ஒரு 100-200 பேரை உள்ளே உட்கார வச்சுருவாங்க. ஸோ அப்போ எல்லாரும் டீச் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம வேணால் நம்ம தான் பிக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தட்லேருந்து நம்ம டிவியேட் ஆகி ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு பர்சனலைஸ்டு மென்டாரிங், நீங்கள் எங்கே உங்களோட ஸ்ட்ரென்த் இருக்குது, எங்கே உங்களோட வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி உங்களை இந்த கோலையும் டெஸ்டினியும் நோக்கி கையை பிடிச்சி அழிச்சிட்டு போகிறது தான் இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமியோட யூனிக் ஐடென்டிட்டி. இது குறித்து ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அண்ணா நகர் ஈஸ்ட்டில் இருக்க நம்ம இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமியும் ஸ்டூடெண்ட்ஸ் விசிட் பண்ணலாம், அல்லது ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரையும் அவங்க காண்டாக்ட் பண்ணலாம். சர்டன்லி ஆர் பீப்புள் வில் ஹெல்ப் தெம்.